விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடந்து முடிந்தது. அதனைத் தொடர்ந்து தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த சனிக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை திமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1,24,053 வாக்குகள் உதயசூரியத்தில் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம். மாண்புமிகு தமிழகத்துடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டாக்டர் க. பொன்முடி அவர்களும், கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத்ரட்சன் அவர்களும், விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள், நகராட்சி பெருந்தலைவர்கள், ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள், நிர்வாகிகள், முன்னணியினர் அனைவரும் தலைவரிடம் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றோம். தலைவர் மகிழ்ச்சியுடன் எங்களை வரவேற்று வாழ்த்துக்களை சொன்னார். கலைஞர் நினைவிடம் சென்று நாங்கள் வெற்றி பெற்ற சான்றிதழை வைத்து வணங்கிவிட்டு வந்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி கலைஞர் நூற்றாண்டில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் இந்த வெற்றி எதிரொலிக்கும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் அமைச்சர் பொன்முடி, அன்னியூர் சிவா, விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.